வணக்கம். இன்று நாம் கசப்பில்லாத பாவக்காய் பொரியல் செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்களை முதலில் பார்ப்போம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் 2 பாவக்காய், 1 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 3 பூண்டுப்பல், 2 பச்சை மிளகாய், மேலும் ஒரு சிறிய எலுமிச்சை, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கடுகு, சிறிது கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு மற்றும் எண்ணெய். முதல்ல கடாயில் எண்ணெய் சேர்க்கணும். எண்ணெய் சூடானதும் கடுகு, சீரகம், கருவேப்பிலை சேர்க்கணும். இப்போ வெங்காயம், பூண்டு சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ தக்காளி சேர்க்கணும். இது நன்றாக மெலிதா ஆகும் வரை வதக்கணும். இப்போ நறுக்கிய பாவக்காய் சேர்க்கணும். மெதுவா கலக்கணும். இப்போ மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு நல்லா கலக்கணும். இப்போ புளி நீர் சேர்க்கணும். 1 கப் தண்ணி சேர்க்கணும். நன்றாக கொதிக்க விடணும். இப்படி கொதிக்க வச்சாதான் பாவக்காய் குழம்பு கெட்டியாகும். பாவக்காய் குழம்பு ரெடி. ரொம்ப நல்லா வந்திருக்குது. கசப்பே தெரியல. வீட்லயும் நீங்களும் இப்படி செய்து பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.